அக்கினி ஊழியங்கள் சார்பாக சொப்பனங்களும் அதன் அர்த்தங்களும் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம், உங்களை வாழ்த்துகிறோம். பிரியமானவர்களே, தேவன் தன்னை தரிசனத்தில் எப்படி வெளிப்படுத்துகிறார்? என்னாலும் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தரிசனத்திலே கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன். நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி. நம்முடைய ஆண்டவர் எங்கோ மறைந்திருக்கிற தேவன் அல்ல. நம்முடைய ஆண்டவர் நம்மை கண்டுகொள்ளாத தேவன் அல்ல. நம்முடைய ஆண்டவர் ஏதோ மூலையில இருக்கிறதான தேவன் அல்ல. நம்முடைய ஆண்டவர் அனுதினமும் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, என் ஆண்டவர் எங்கே என்று சொல்லி கேள்விக்குறியோடு கூட நீங்கள் இருக்கலாம். என் ஆண்டவர் என்னை பார்த்துக் கொண்டு இருக்கிறார் என்ற ஒரு கேள்வியோடு கூட இருக்கலாம். என் வாழ்க்கையில இப்பேற்பட்ட போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதே, என் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார் என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு கூட நீங்கள் இருக்கலாம். கடன் பிரச்சனையிலே சிக்கிக்கொண்டு கடனிலிருந்து மீள முடியாதபடிக்கு பெரும் துக்கத்தில் அமர்ந்து கொண்டு நம்முடைய ஆண்டவர் ஏன் நமக்கு உதவி செய்யாமல் இருக்கிறார், நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒத்தாசையை எதுவுமே செய்யாமல் எங்கே இருக்கிறார் என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு கூட நீங்கள் இருக்கலாம். என் ஆண்டவர் சொல்லுகிறார், தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்துவேன். கர்த்தராகிய நான் என்னை தரிசனத்தில் அவனுக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அவர் ஜீவனுள்ளவர். நம்மை உண்டாக்கியதான ஆண்டவர், நமக்கு என்னென்னது தேவை என்று அறிந்திருக்கிறதான ஆண்டவர் நம்மை கைவிடுவாரோ? நிச்சயமாக இல்லை. நம்மை அழிப்பதற்காக நம்மை அழைக்கவில்லை. நாம் நித்திய ஜீவனுக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி நம்மை அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, யாருக்கு தன்னை தேவன் வெளிப்படுத்துகிறார்? நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை தேடுங்கள். யாருக்கு தன்னை வெளிப்படுத்துவாராம்? தன்னை தேடுகிறவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். தன்னை தேடுகிறவர்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன், அதிகாரம் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். பிரியமானவர்களே, கர்த்தரை தேடும் பொழுது அவரை மாத்திரமே சிந்தித்துக் கொண்டிருங்கள். உங்களுடைய பிரச்சனைகளை சிந்திக்க வேண்டாம், உங்களுடைய போராட்டங்களை சிந்திக்க வேண்டாம், உங்களுடைய வேதனைகளை சிந்திக்க வேண்டாம், உங்களுடைய வறட்சி அல்லது உங்களுடைய நஷ்டங்களை சிந்திக்க வேண்டாம், உங்களுடைய தோல்விகளை சிந்திக்க வேண்டாம், உங்களுடைய பயங்களை சிந்திக்க வேண்டாம். கர்த்தரை தேடும் பொழுது முழு இருதயத்தோடு அவரை மாத்திரமே உங்களுடைய சிந்தையிலே கொண்டு வாருங்கள். உங்களுடைய சிந்தையிலே அவர் இருக்கும் பொழுது, நம்முடைய சிந்தையாகிய இருதயத்திலே அவர் இருக்கும் பொழுது, நம்முடைய அந்த சிந்தையாகிய இருதயத்திலிருந்து கீழ் இருதயத்துக்கு செல்லும் பொழுது, நம்முடைய இருதயம் முழுவதும் ஆண்டவரால் நிரப்பப்பட்டு இருக்கும் பொழுது, நிச்சயமாய் நம்முடைய போராட்டங்களுக்கும் நம்முடைய வேதனைகளுக்கும் நம்முடைய வறட்சிகளுக்கும் நம்முடைய நஷ்டங்களுக்கும் கர்த்தர் பதிலை தருகிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இதிலே சந்தேகமே இல்லை. நீங்கள் அழிந்து போவதற்காக அல்ல, நீங்கள் அழிந்து போவதற்காக அல்ல, உங்களை வாழ வைக்கும்படியாகவே இயேசு உங்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் வாழும்படிக்கு இயேசு உங்களுடைய இல்லத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அவரை அறிந்து கொண்டீர்களானால் நிச்சயமாகவே ஒரு மேலான உயர்வுக்கு நேராக ஆண்டவர் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த நாட்டிலே நீங்கள் இருக்கிறதான தாழ்மை என்பது, அல்லது நீங்கள் தாழ்த்தப்பட்டு இருக்கலாம், பிற மனிதர்களால் நெருக்கப்பட்டு இருக்கலாம், பிற மனிதர்கள் உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம், பிற மனிதர்கள் உங்களை கேவலமாக பேசியிருக்கலாம். நீங்கள் எந்த இடத்துல சென்றாலும் உங்களுக்கு அந்த இடத்துல தோல்விகள் உண்டாகலாம். நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல உங்களை பார்த்து அவமதிக்கலாம். இது எல்லாவற்றையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அனுமதிக்கிறார். எதற்காக? உங்களுக்கென்று ஒரு உயர்வை அவர் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கென்று அவர் மேலான வாழ்க்கையை வைத்திருக்கிறபடினாலே இதை போலதான் காரியங்களை அவர் அனுமதிக்கிறாரே தவிர அழிப்பதற்காக அல்ல, நம்மை உயர்த்தும்படிக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த நாளிலே உங்களுடைய இருதயத்தை பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நாம் கர்த்தரை தேடும் பொழுது, நம் இயேசுவை தேடும் பொழுது, இயேசுவை மாத்திரம் என்ற இருதயத்திலே நாம் சிந்திப்பவர்களாக காணப்படுவோமானால் நிச்சயமாகவே அவர் தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறது போல நம் அருகிலேயே அவர் இருப்பார். ஆமென். இப்பொழுது மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது
அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை தேடும் பொழுது அவர் நமக்கு சமீபமா இருக்கிறார். கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழ்வதாக என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். கர்த்தரை தேடும் பொழுது நம்முடைய எல்லா வேதனைகள் நீங்கி நாம் வேதனைகளை பார்க்க மாட்டோம், மலை போன்றதான பிரச்சனைகளை பார்க்க மாட்டோம், பள்ள சாக்குகளை நாம் பார்க்க மாட்டோம், மரண இருளை நாம் பார்க்க மாட்டோம். நாம் இயேசுவை மாத்திரமே நோக்கி பார்க்கும் பொழுது, கல்வாரி சிலுவையில் மரித்த இயேசுவையே நோக்கி பார்க்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் யாவற்றிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது சாலமோன் ஒரு பெரிய பிரச்சனைகளுக்குள்ளாக கடந்து செல்ல போகிறார். அருமையானவர்களே, தாவீது மரித்த பிற்பாடு, சாலமோன் ராஜ்யத்தில் பொறுப்பேற்ற பிற்பாடு அவன் ஆண்டவரை பார்த்து கேட்கிற காரியம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை தேடும் பொழுது அவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ராஜாவாகிய சாலமோன் கர்த்தரை தேடின பொழுது கர்த்தர் சொப்பனத்திலே சாலமோனுக்கு தரிசனமாகி அவருக்கு உண்டான வாக்கு பண்ணுகிறார், அவருக்கு உண்டான வார்த்தையை சொல்லுகிறார். பிரியமானவர்களே, 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிறீர்கள். ஆனால் அன்பு கூர்ந்து சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையா இருந்தது. அந்த பட்டணத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் சேர் என்று சொன்னார். பிரியமானவர்களே, சாலமோன் விடுதலை தருகிறதை நோக்கி சென்றார். சாலமோன் பதில் தருகிறவரை நோக்கி சென்றார். சாலமோன் தன்னை விடுவிக்கிறவரை நோக்கி சென்றார். சாலமோன் தன்னை மேன்மைப்படுத்துகிறவரை நோக்கி சென்றார். அருமையானவர்களே, சாலமோன் இடத்துல பார்க்கிறோம், சாலமோன் 1000 பலிகளை செலுத்துகிறார். பலிகள் செலுத்தப்படுவது என்பது கர்த்தரை தேடாத பட்சத்துல, அவரை அறியாத பட்சத்துல, அவர் கிட்டி சேராத பட்சத்துல இந்த காரியங்களுடைய இருதயத்துக்கு வந்திருக்காது. பிரியமானவர்களே, கர்த்தரை நாம் எப்பொழுது நம்ம இருதயத்துல சிந்திக்கிறோமோ, எப்பொழுது வாஞ்சிக்கிறோமோ, அந்த நொடி பொழுதிலிருந்து நாம் ஆண்டவரிடத்தில் நெருங்கி செல்ல ஆரம்பித்து விடுகிறோம். பிரியமானவர்களே, சாலமோன் இந்த இடத்துல 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தின பிற்பாடு ராத்திரியிலே தேவன் சொப்பனத்திலே சாலமோனுக்கு தரிசனமாகிறார். எதற்காக ஆண்டவர் சாலமோனிடத்துல நீ விரும்புகிறதை கேள் என்று சொல்லுகிறார். அதுவும் சொப்பனத்திலே தரிசனமாகி பேசுகிறார். பிரியமானவர்களே, இதிலே சாலமோன் எந்த விதமான செய்கையும் செய்யவில்லை. சாலமோன் பார்த்து கொண்டிருக்கிறார், கேட்டுக் கொண்டிருக்கிறார். பிறகு ஆண்டவர் கேட்கிறார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரில் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரில் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். நானோ என்றால் போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன். நீ தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான துளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். அருமையானவர்களே, சாலமோனுடைய விண்ணப்பம் என்ன? சாலமோன் தேவனிடத்தில் வைக்கிறதான ஜெபம் என்ன? நான் போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேனே. பிரியமானவர்களே, நீங்கள் ஒன்றும் தெரியாத ஒரு நபரா இருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒன்றுமே தெரியாவிட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆண்டவராகிய இயேசுவை நினைத்து பாருங்கள். நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவோடு கூட நெருங்கி பாருங்கள். எல்லாவற்றையும் அவர் போதிக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, சாலமோனுடைய பிரச்சனை என்ன? திரளான கூட்டத்தின் மத்தியில் நான் இருக்கிறேன். எண்ண முடியாத ஜனத்திற்கு மத்தியில் என்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறேன். இந்த ஜனங்களை நான் எப்படி நியாயம் விசாரிப்பேன்? இது என்னுடைய சிந்தைக்கும் என்னுடைய அறிவுக்கும் போராத ஆண்டவரே. என்னுடைய அறிவை காட்டுமே இந்த ஜனக்கூட்டம் பயங்கரமா இருக்கிறது. நான் சிறு பிள்ளையா இருக்கிறேனே. இந்த ஜனங்களை
அவனுடைய பிரச்சனைகளை ஆண்டவரிடத்துல வைக்கிறான். பிரியமானவர்களே, மலை போன்றதான பிரச்சனை இது. உங்களுடைய வாழ்க்கையில மலை போன்றதான பிரச்சனை இருக்கலாம். அந்த பிரச்சனை நோக்கி பார்க்காமல் பிரச்சனைகளுக்கு பதில் தருகிறவரை, பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறவரை, பிரச்சனைகளுக்கு முடிவு தருகிறவரை, முடிவு கட்டுகிறவரை நோக்கி பாருங்கள். அருமையானவர்களே, சொப்பனத்துல அநேக காரியங்களிலே நமக்கு விடையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். சொப்பனத்தின் மூலமாக தன்னை வெளிப்படுத்துகிறதான தேவன். இப்பொழுது சாலமோனுடைய சொப்பனத்துல கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார், சாலமோன் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த காரியங்களிலே நீங்கள் யாவை வாசித்த பிற்பாடு நீங்கள் பார்த்தீரானால், சாலமோன் நித்திரை தெளிந்து விழித்த பொழுது சொப்பனம் என்று அறிந்து கொண்டார். அருமையானவர்களே, சாலமோன் கேட்டதை காட்டிலும் அதிகமாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அதிகமாய் சாலமோனை ஆசீர்வதித்தார். ஞானத்திலும் சகல ஞானத்திலும் சாலமோனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நம்மோடு கூட ஆண்டவர் எப்படியாக பேசுகிறார், தன்னை எப்படி தரிசித்து நம்மை எப்படி வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக நாம் சபைக்கு செல்லுகிறோம். இன்றைக்கு சபை விசுவாசத்திலே கேட்கும் பொழுது, உங்களுடைய சபை போதகர் உங்களுடைய சொப்பனத்திலே வந்தாரா என்று கேட்கும் பொழுது அவர் சொல்கிறதான காரியம், ஆமாங்க பாஸ்டர், என்னுடைய சொப்பனத்தினுடைய போதகர் வந்தார். நான் கேட்பேன், அவர் என்ன செய்தார்? உங்களுக்காக உங்களை தலையில் கை வைத்து ஆசீர்வதித்தாரா, அல்லது கலந்து போகிறவர் போல போனாரா, அல்லது அருகிலே நின்றாரா? அருமையானவர்களே, சொப்பனத்திலே நம்முடைய போதகர் வருவது, அதாவது நம்முடைய தலைமை போதகர் வருவது எல்லாம் அசைவுகள், இடைவெளிகள், கலந்து போகிறது. எல்லாவற்றையும் நாம் நிதானிக்க வேண்டும். இது எல்லாவற்றையும் நாம் ஆராயும் பொழுது நாம் ஆண்டவரோடு எப்படி நெருங்கி இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் ஒரு காரியத்திற்காக தேவனிடத்துல மிகவும் அழுது சுபித்துக் கொண்டிருந்தேன். அதாவது ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருந்தேன். ஒரு காரியத்திற்காக ஒரு 3 நாட்கள் நான் இடைவிடாது ஆண்டுடைய சமூகத்துல கதறி அழுது நான் மன்னிப்பை கேட்டுக் கொண்டிருந்தேன். அப்பொழுது 4ஆம் நாள் என்னுடைய சொப்பனத்திலே என்னுடைய தலைமை போதகர் வந்தார். எப்படி வந்தார் என்றால், நான் எந்த சபையில விசுவாசியா இருந்தேனோ அந்த சபையினுடைய ஒரு பக்கத்துல, அந்த கட்டிடத்தினுடைய ஒரு பக்கத்துல தலைமை போதகர் இருக்கிறார். நான் படியில விட்டு இறங்கி வருகிறேன். அவர் என்னை பார்த்து என்னுடைய இந்த இடத்தை இப்படியாக தட்டி, நான் உன்னை மன்னிக்கிறேன், கொஞ்சம் பொறு என்று சொன்னார். சொப்பனம் முடிந்து விட்டது. பிரியமானவர்களே, இது தரிசனம். இது நடக்க போகிற காரியம் அல்ல. நான் எந்த காரியத்திற்காக ஆண்டவரிடத்தில் ஜெபித்தேனோ அந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு மன்னித்தார். எப்படியாக மன்னித்தார்? அருமையானவர்களே, எந்த உருவத்தை என்னை மன்னித்தார் என்று எனக்கு வெளிப்படுத்தினார். என்னுடைய தலைமை போதனுடைய உருவத்திலே நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று சொன்னார். இன்னொன்று, சற்று அந்த சொப்பனத்தை விளக்கமாக பார்க்கும் பொழுது, அந்த இடம் என்பது தேவனுடைய ஆலயத்தை குறிக்கிறது, தேவனுடைய வீடு. நாம் தேவனுடைய வீட்டிலே இருக்கிறோமா அல்லது வெளியே இருக்கிறோமா என்பது மிகவும் முக்கியம். நாம் தேவனுடைய வீட்டிலே இருக்கிறோம் என்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நாம் நன்றாக ஜெபத்திலே வேறு இருக்கிறோம் என்பதன் அர்த்தம். இன்னொன்று, அவர் என் அருகிலே வருகிறார். என் அருகிலே வருவது என்பதும் நான் அவர் அருகிலே செல்வது என்பதும் ஜெபத்தினுடைய காரியத்தை குறிக்கிறது. நான் ஜெபத்தின் மூலமாக அந்த அளவுக்கு ஆண்டவரிடத்தில் கிட்டி இருக்கிறேன் என்பது அர்த்தம். மாம்ச பிரகாரமாக பார்க்க கூடாது. அது தலைமை போதகர் அல்ல, அவருடைய உருவத்தை பயன்படுத்தி வருகிறதான நம்முடைய கர்த்தராகிய தேவன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சொப்பனத்தை வெளிப்படுகிறார். எப்படியாக வெளிப்படுகிறார்? நம்முடைய தலைமை போதகர் மூலமாகவும் நம் மூலமாகவும் பிற ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அநேகர் என்னையும் சொல்லியிருக்கிறார்கள், ஐயா நீங்களுடைய சொப்பனத்தை வந்தீர்கள், எனக்காக ஜெபம் செய்தீர்கள் என்று சொல்வது உண்டு. அருமையானவர்களே, அது ஊழியர்கள் அல்ல, அது ஆண்டவர் வருகிறார். இன்னொன்று, நாம் அந்த சபைக்கு சரியாக செல்ல வேண்டும். இன்றைக்கு அநேகர் பார்க்கிறோம், ஒரு நாள் ஒரு சபைக்கு செல்கிறார்கள், மற்ற நாள் இன்னொரு சபைக்கு செல்கிறார்கள். அது அப்படி இருக்கக்கூடாது. அருமையானவர்களே, ஆண்டவர் ஒரு மந்திலே நம்மை சேர்த்து இருக்கிறார் என்றால் அந்த மந்திலே இருக்கிற மேற்படுத்தி நாம் கீழ்ப்படியும் பொழுதுதான் உண்மையான ஆசீர்வாதத்தை நாம் ருசிக்க முடியும், அனுபவிக்க முடியும். அப்பொழுதுதான் அந்த போதகர் உருவத்திலே ஆண்டவர் நம்மை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த சொப்பனத்திலே பார்க்கும் பொழுது என்னுடைய தலைமை போதகர்
அருகிலே இருந்தார், என்னை தொட்டார். இதெல்லாம் நான் ஆண்டவரோடு கூட நெருங்கி இருப்பதை காண்பிக்கிறது. அது எனக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் இந்த மாதிரி இதை போன்ற சொப்பனங்கள் வந்திருக்கும். இந்த சொப்பனங்கள் நீங்கள் வெறுமனே மாம்சத்தோடு பார்க்காதீர்கள், தயவு செய்து மாம்சமாய் பார்க்காதீர்கள். ஆண்டவருடைய சொப்பனத்தை வெளிப்படுகிறார். இதுதான் உண்மை. அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பேசுகிறார், என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் என்பதை கவனியுங்கள். அந்த இடத்துல இடைவெளி இருக்கிறதா, அது நாம் நெருங்கி இருக்கிறோமா, அது மனுஷன் அல்ல, ஆண்டவர் என்பதை நன்றாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நெருங்கி இருக்கிறோமா, அல்லது என்னை விட்டு நானும் ஆண்டவரும் தூரமாக இருப்பது என்பது நான் ஜெபத்திலே பின்தங்கி இருக்கிறேன். பிரியமானவர்களே, நாம் ஜெபத்திலே அதிகமாய் நிலைத்திருக்கும் பொழுது, ஜெபத்தை அதிகமாக செய்யும் பொழுது, கர்த்தர் நம்முடைய அருகே நெருங்கி 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 நம்மை அரவணைக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லது அவர் கடந்து போகிறார் என்றால், அவர் கடந்து போகிறது போல காணப்பட்டால், நாம் ஜெபத்திலே எங்க ஒரு மூலையில இருக்கிறோம் என்ற அர்த்தம். ஒரு காரியத்தையும் சொப்பனத்திலே நாம் எடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு சபைக்கு செல்லுங்கள், மேய்ப்பனுக்கு கீழ்ப்படுத்திருங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய தலைமை போதகருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள். உங்களுடைய தலைமை போதகரிடத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அல்லது மன வேற்றுமை இருந்தால், அவரிடத்துல நேரடியாக சென்று அவரிடத்துல மன்னிப்பையோ, அல்லது ஐயா உங்களிடத்துல எனக்கு இந்த மன சஞ்சலம் இருக்கிறது என்று சொல்லி அவரிடத்துல சமாதானமாக பேசி அவரிடத்துல மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஜெபம் செய்து கொண்டு வாருங்கள். அதை விட்டு வெளியே வேறு எந்த சபைக்காவது சென்று விடாதீர்கள். பிரியமானவர்களே, உங்களுக்கு உண்டான மந்தையில நீங்கள் நிலைத்திருங்கள். ஆண்டவர் உங்களை அந்த மந்தைக்கே தான் அனுப்பி இருக்கிறார். உங்களுடைய போதகர் தான் உங்களுக்காக ஆண்டவரிடத்தில் மன்றாடி, உங்களுடைய விடுதலைக்காக மன்றாடி, உபவாசித்து கண்ணீர் வெடித்து ஜெபித்து உங்களுக்காக அவர் போராடி உங்களுக்கு விடுதலையும் கொடுத்து கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களை பத்திரமாய் வழி நடத்தினவரை நீங்கள் மறந்து போகாதீர்கள். பிரியமானவர்களே, அந்த உருவத்திலே தான் ஆண்டவர் வருவார். சில வேளையில நீங்கள் அதிக ஜெபத்திலே காணப்படும் பொழுது வயதான ஒரு உருவத்திலே ஆண்டவர் வருவார். ஆனால் அதிக நேரத்தில் பார்க்கும் பொழுது உங்களுடைய போதகர் உருவத்தில் தான் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நம்முடைய தேவன் வெளிப்படுகிறார். தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்துவேன். நம்முடைய ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல, அனுதினமும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறவர், நம்முடைய நலனை விசாரிப்பவர். அவரை போல வேறொரு தெய்வம் இல்லை. ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பிற்கு தான் இந்த நேரத்தில் என்னோடு கூட ஜெபத்துல இடைப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதரையும், ஒவ்வொரு சகோதரையும், ஒவ்வொரு சகோதரிகளையும், ஒவ்வொரு தாய்மார்களையும், முதியவர்களையும், வாலிப பிள்ளைகளையும், வாலிபர்களையும் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரம் இறங்கட்ட மாட்டவர். சொப்பனத்தின் மூலமாய் நீ உண்மை வெளிப்படுத்துகிறார் என்பதை இந்த நாளில் நாங்கள் அறிந்து கொண்டுள்ளார். எங்கள் போதனை உருவங்களில் வருகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவர், அதை நாங்கள் மாம்சமாய் பார்க்காதபடிக்கு எங்கள் ஆண்டவர்களை சந்திக்கிறார். எங்கள் ஆண்டவர்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். எங்கள் ஆண்டவர்களை பேசுகிறவராய் இருக்கிறார். எங்கள் ஆண்டவர்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் என்று நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நேரத்தில் ஆண்டவரை சபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய கரம் இறங்கி கொண்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நேரத்தினுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கல்வாரி சிலுவையில் மரிப்பீர் என்று விசுவாசிக்கிறோம். ஐயா, வாலிப பிள்ளைகளுக்கு வருகிறதான எல்லா தவறான சொப்பனங்கள் நீங்கட்டும். இப்பொழுது தேவ மகிமை அந்த பிள்ளைகளுக்கு தெளிவை உண்டு பண்ணுவதாக, தெளிவை உண்டு பண்ணுவதாக. சொப்பனங்களால் கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு செவங்களையும் இந்த நேரத்தில் சந்திப்பீராக. ஒரு தெளிவு உண்டாகட்டும், ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும். ஒரு நம்பிக்கை இப்பொழுது ஆண்டவரை உருவாக்குகிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிற மாட்டோம். இந்த வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தந்ததற்காக கோடி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு தரத்தையும், ஒவ்வொரு வீடுகளையும் இந்த நேரத்தில் நீர் ஆசீர்வதிக்கிறீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் ஆசீர்வதித்து விட்டதற்காக நன்றி, விடுதலை கொடுத்ததற்காக நன்றி, சுகத்தை கொடுத்ததற்காக நன்றி, மேன்மை படுத்தினீர் என்பதற்காக நன்றி. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு தெளிவையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் தேவனுக்குள்ளாய் வளருகிற ஜெப ஆவியையும் இந்த நேரத்தில் கொடுத்ததற்காக நன்றி. என் ஆண்டவர் நான் தரிசிப்பேன். எப்படி நான் செவித்தால் என் ஆண்டவர் நான் நெருங்கி வருகிறதான காரியம் இப்பொழுது ஒவ்வொரு இருதய
கிறிஸ்துவுக்குள்ளாய் கலந்து சென்றதுக்காக நன்றி. Glorious God. நாமத்தை மகிமைப்படுத்து. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.